இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? மத்த சடங்கெல்லாம் ஓகே, இந்த பாத பூஜை பண்றது கட்டாயமா? அப்படி கட்டாயம்லாம் இல்ல, குடும்ப வழக்கம், அதனாலதான் பண்றோம். அப்போ அதை மட்டும் அவாய்ட் பண்ணலாமா? நான் எதுக்காக சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்க சொல்ல வர்றது புரியுதா ஐலி? என்ன இருந்தாலும் நமக்கு நாமளே வச்சுக்கிட்டது தானே இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம். காலத்துக்கு ஏத்த மாதிரி அதையும் நாம மாத்திக்கிறது நல்லதுதான். அப்ப நானே ஆரத்தி எடுக்கவா? ஆரத்தி தானே, ஏன் நாத்தனார் ஆசைப்பட்ட மாதிரி நானே எடுக்கிறேன். ரெண்டு பேரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க. ஐலி, எங்க என் தம்பி? எங்க போயிட்டான் அவன்? அவரு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போயிருக்காரு. ரித்திகா, உன் கையால விளக்கேத்துமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இத நான் உனக்கு ஆர்டரா சொல்லல, ஜஸ்ட் ஒரு அட்வைஸ். ஏங்க, நான் என்ன சொல்லிட்டேன்? ஏதோ வைப்ரேஷன் சரியில்லைன்னு சொன்னேன். அதுவும் இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சது இல்லையான்னு நீங்க என்கிட்ட கேட்டதால தானே சொன்ன. அதுக்காக நாங்க இருக்கிறவங்கள தான் சொன்னேன்னு அர்த்தமாயிடுமா? அப்படின்னா நீ இங்க இருக்கிறவங்கள சொல்லலன்னா வேற யார சொன்ன? அது மேடம், ரித்திகா காலையில இருந்து ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருந்தால, கொஞ்சம் டயர்டா இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் அவளால ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதுக்காக செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை எல்லாம் செய்யாம விட முடியுமா? ரித்திகா, வந்து விளக்கேத்து. ரித்திகா, அத வாங்கி விளக்கேத்துமா. ஹலோ சார். என்ன ஐடி, இந்த தடவையும் அந்த வர்மா தப்பிச்சிட்டானா? ஆமா சார், நாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணோம். லாஸ்ட் மினிட்ல எஸ்கேப் ஆயிட்டான் சார். சாரி சார். இட்ஸ் ஓகே ஐடி, இப்பதான் நம்ம கையில அந்த கபிலா இருக்கான்ல, பாத்துக்கலாம். அந்த கபிலனை அரெஸ்ட் பண்றதுக்கு இது வரைக்கும் நம்ம கிட்ட சாலிட் எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அவனை எப்படியாவது கொண்டு வந்து இதுல சிக்க வச்சாதான் வர்மா பத்தின டீட்டெயில்ஸை வாங்க முடியும். அதுக்கான நம்மளோட அடுத்த பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். நீயும் சிவாவும் நாளைக்கு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. ஷோர் சார். நீங்கள் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது பிளான் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அதையே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஷோர் சார். நானும் நம்ம சீனியரும் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரோம். ஓகே ஐடி. சீனியர், உங்க ஆதங்கம் எனக்கு புரியாம இல்ல. அதுக்காக
இப்போ என்ன பண்றதா இருக்கீங்க? போறேன். இப்பவே அவரை பார்த்து நான் தான் உங்க புள்ளன்னு எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்ல போறேன். சீனியர், நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இல்ல ஐலி, உன் பேச்ச நான் கேட்கல, அதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஆனா என்னால முடியல. நான் அவர்கிட்ட சொல்லதான் போறேன். சரி, அப்போ ஒண்ணு பண்ணுங்க சீனியர். இப்போ உடனே வேண்டாம். நாளைக்கு நானும் உங்க கூட வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அவரை போய் பார்க்கலாம். சீனியர், நான் இப்பவும் சொல்றேன், நான் வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும், சரியா? நான் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேம்மா. கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா கிடைச்சிட்டாரு. நான் போய் அவர்கிட்ட நான் தான் உங்க புள்ளன்னு சொல்ல போறேன். மா, இனிமே உன் பையன் ஆனாது இல்லம்மா. ஹலோ, சொல்லுங்க சந்திரன். என்ன திடீர்னு கிளம்பிட்டாங்க? நாளைக்கு தானே போறதா சொன்னாங்க. இப்பவே வா. எல்லாரும் மண்டபத்தில இருந்து இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். சரி, நான் மட்டும் கிளம்பி வரேன். யார் சித்தப்பா? நம்ம மேனேஜர் சந்திரன் தாமா கால் பண்ணாரு. அந்த கல்கட்டா கிளையண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமா பேச வந்திருந்தாங்கல்ல. ஆமா. அவங்க நாளைக்கு தான் மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்புறதா இருந்தது. ஆனா என்னன்னு தெரியலமா, திடீர்னு இப்பவே கிளம்புறேன்னு சொல்றாங்களா. ஓ, அதான் இப்பவே மீட்டிங் வச்சுக்கலாமான்னு கேக்குறாங்களா. நான் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. எந்த நேரத்துலயா? அதுவும் நீங்க தனியா போறீங்களா? என்ன சித்தப்பா இது? இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து நீங்க தப்பிச்சு வந்திருக்கீங்க. அதுக்குள்ள நீங்க தனியா ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்றீங்க. அவங்க என்ன வர சொல்றாங்க? நான் போகாம இருந்தா அது நல்லா இருக்காதுமா. ஹலோ, எங்கடா இருக்க? நாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஜாய், ப்ரூஸ்ல என்ன சொல்லுவான், அவனால எனக்கு என்ன ஆக போகுதுன்னு நான் டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடான்னா குடும்பத்தோட குதூகலமா இருக்க. பரமா, என்னால இப்ப என்ன பண்ண முடியும்? உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. முடியாது. சரி, நான் மண்டபத்துக்கு வர விஷயம் உனக்கே தெரியாதுல்ல, அது போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது?